ஆகிய இரண்டு கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடதுசாரி தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்க போவதாகவும் அதற்கான கடிதத்தை அங்கு தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமாரிடம் வழங்குகிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளுமே அந்த ஆதரவை வழங்கி இருக்கிறது. இப்போது இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனைகள் பல்வேறு நிபந்தனைகளோடு அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இதில் வெளியிலிருந்து ஆதரவா சிபிஎம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கும் இன்னும் சில நிமிடங்களில் அந்த விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரை இன்னும் சற்று நேரத்தில் விஜய் சந்திக்க உள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கடிதத்தை வழங்கி இருக்கிறது. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி நிர்மல்குமாரிடம் அந்த ஆதரவு கடிதம் அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் சில நிமிடங்களில் அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு இடதுசாரி கட்சிகளுமே பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறது. இந்த ஆதரவு கடிதத்தை தற்போது விஜயிடம் அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து ஆளுநர் அர்லேக்கரை விஜய் 4:30 மணி அளவில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்கப் போகிறதாக அறிவித்திருப்பதை தொடர்ந்து 4:30 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார். இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி ஆட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது ஆதரவு அளித்திருக்கிறது. இதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருந்து அணி மாறி இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் இன்னும் சில நிமிடங்களில் 4:30 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து இந்த ஆதரவு கடிதங்களோடு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து நாளையே தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான பதவியேற்பு விழா நிகழ்ச்சிகள் நாளையே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கரிடம் இந்த கடிதத்தை கொடுத்தவுடன் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். ஆளுநர் அர்லேக்கர் அதிகாரப்பூர்வ அழைப்பை இன்று மாலையே அவர் 6 மணிக்குள் விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது. என்றால் ஏற்கனவே 108 இருந்த சூழ்நிலையில் அங்கு ஏற்கனவே 114ஆக உயர்வு. ஏற்கனவே 107 சட்டமன்ற உறுப்பினர் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா தனித்து வெற்றி பெற்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் 5 இணைந்தால் 113. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் இப்போது 115ஆக உயர்ந்திருக்கிறது. அதில் 2 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெற்றிருப்பதால் ஒரு தொகுதி அவர் ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் 114 என உயர்ந்துள்ள நிலையில் மேலும் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு அவருக்கு இப்போது தேவை. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த ஆதரவை தெரிவித்து விட்டால் 118 என்ற அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கையை தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிடும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்திருப்பதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த ஆதரவை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இருவரும் தெரிவித்த பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாளை அந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. இதையடுத்து நாளையே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரின் அழைப்புக்கு பின்னர் நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வகை செய்யும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்
சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஆதரவை அளிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளிக்கக்கூடிய அந்த ஆதரவு இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கடிதத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இந்த ஆதரவு கடிதத்தை இன்று 4:30 மணி அளவில் பாஜக தலைவர் விஜய் நேரடியாக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து வழங்க இருக்கிறார். இந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார். அதன் பின்னர் அதிகாரபூர்வமாக ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து ஆளுநர் அர்லேக்கர் அறிவிப்பை வெளியிடுவார். அதன் பின்னர் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தனித்து எண்ணிக்கை 107. அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு 5 சேர்ந்தால் 112. அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு 114 அந்த ஆதரவு உயர்ந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் சேர்ந்தால் 118 என்ற 112 எண்ணிக்கையை அவர்கள் பெறுவார்கள். 108 இடங்களை பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் எண்ணிக்கையானது 107 என்பதுதான் சரியான எண்ணிக்கை. அதை தொடர்ந்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைக்க தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருப்பதை தொடர்ந்து அதனுடைய ஆதரவோடு சேர்ந்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு எண்ணிக்கை 114 உயர்ந்திருக்கிறது. இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது ஆதரவை அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் இருவரும் அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டால் 2 கட்சிகளுமே ஆட்சியில் பங்கேற்காமல் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை நிபந்தனையற்ற ஆதரவை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாவேக ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2மே வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இதனால் 2 கட்சிகளும் ஆட்சியில் பங்கேற்கவில்லை. ஆனால் இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. 2 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்துள்ளதால் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு 114 இப்போது உயர்ந்திருக்கிறது. மேலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு சிபிஎம் மற்றும் விசிக ஆகிய 2 கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆதரவும் இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப்பட இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களது ஆதரவு அறிவிப்பை இன்னும் சில நிமிடங்களில் வெளியிட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மைக்கான 118 என்ற எண்ணை எட்டிவிட்டது. இதையடுத்து இன்று இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். ஆளுநரை சந்தித்தவுடன் அவர் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அழைப்பு விடுத்தவுடன் பதவியேற்பு நேரம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் எப்போது விஜய் ஆளுநராக பதவியேற்க இருக்கிறார் என்ற அறிவிப்பும் பதவியேற்பு நிகழ்ச்சி நிரலும் அதிகாரபூர்வமாக ஆளுநர் மாளிகை மூலமாகவே வெளியிடப்படும். அது இன்று மாலைக்குள்ளே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியுள்ள சூழ்நிலையில் இன்னும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் இந்த ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு எண்ணிக்கை 118 என்ற இலக்கை இப்போது எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை நிபந்தனையற்ற ஆதரவை சிபிஎம் ஆகிய 2 கட்சிகளும் வழங்குகின்றன. இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த ஆதரவை அளிப்பார்கள் என தெரிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அங்கு திருமாவளவனுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ அல்லது துணை முதல்வர் பதவியோ அந்த கட்சியினருக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் அந்த ஆதரவு அறிவிப்பு நாளை காலை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு சிபிஐ நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவோம் என தெரிவித்திருக்கிறது. அந்த ஆட்சியில் அமைச்சர் பதவியோ அல்லது வேறு பதவிகள் எதையோ பெறாமல்
அங்கு அரசு அமைவதற்கு தங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு சிபிஐ வழங்கியிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் 4:30 மணி அளவில் சிபிஎம் அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் அந்த கடிதங்களோடு நேரடியாக சென்று ஆதரவை உறுதிப்படுத்த இருக்கிறார் ஆளுநர் அர்லேக்கரிடம் தாவேகா தலைவர் விஜய் அந்த ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கிறார். ஆதரவு கடிதத்தை வழங்கிய பின்னர் ஆளுநர் அர்லேக்கர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையே விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அழைப்பு விடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் நாளை விஜய் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை அல்லது மாலை பிற்பகலில் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெறலாம் என்றால் நாளை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காலையில் தான் இந்த ஆதரவு முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மாலையில் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே நேரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று முன்தினம் முதலே அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் தமிழக தாவேகாவின் பதவியேற்பு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது. விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். நாளை பதவி ஏற்பார் என தெரிகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிவிப்பை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு அறிவிப்பும் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகி விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையிலும் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விஜய் இப்போது ஆளுநர் அர்லேக்கரை இன்று 4:30 மணி அளவில் சந்தித்து அவர் இந்த ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவை அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றன. இன்னொரு முறை அங்கு கவர்னர் ஆட்சியோ தேர்தலோ நடைபெறாத தடுப்பதற்காக இந்த முடிவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்திருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கடிதம் வழங்கப்பட்டு விட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கடிதமும் இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப்படக்கூடும். 4:30 மணி அளவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வழங்கி இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனும் அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் சில நிமிடங்களில் தனது முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகார அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் அங்கு தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து அந்த அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ள கடிதத்தை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.